வெள்ளி கிரகத்தை பிரத்யேகமா பார்க்கறதுக்காகவே ஜாக்சான் சொல்லக்கூடிய ஜப்பான் விண்வெளி நிறுவனம் 2010 அகாட்சுகி அப்படின்ற ஒரு விண்கலத்தை ஏவுனாங்க. இவங்க ஏவன சில வருடங்கள்ல அந்த விண்கலம் கரெக்டா அந்த வெள்ளி கிரகத்தை சுத்துச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. அது வெள்ளி கிரகத்தை விட்டுட்டு சூரியனை தேவையில்லாம சுத்தி இருக்கு. தென் அது ஒரு மிகப்பெரிய மால் ஃபங்க்ஷன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலுமே அடுத்த 5 வருஷத்துல மறுபடியும் வெள்ளி கிரகத்தை விஞ்ஞானிகள் சுத்த வச்சாங்க. அதுக்கான காரணம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் அதோடைய முடிவு அஃபிஷியலா இந்த அக்டோபர் கடைசியோட முடிஞ்சிருச்சுன்னு ஜாக்ஸா சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம அந்த கிரகத்தை நோக்கி அகாட்சுகி வழியில போகலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். கடந்த 2000களுடைய தொடக்கம் ஜப்பான் விண்வெளியில ஒரு புதிய அடையாளம் ஒன்று உண்டாச்சு. H11A. இது ஒரு ராக்கெட்டோடைய வெற்றி. ஹைபுஷா மிஷன் அது அவங்க நினைச்ச மாதிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து அந்த நாட்டை விண்வெளிக்குனே ஒரு பிரத்யேகமான ஒரு கண்ட்ரியா உருவாக்கிடுச்சு. அந்த பக்கத்துல இன்னொரு பக்கம் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு. அது பிளானட் சி மிஷன். 2001 இந்த திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. டோக்கியோவுடைய ஜாக்ஸா ISAS லேப்ல இருந்த சின்ன குழு. இதுல வெறும் 40 விஞ்ஞானிகள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவங்க மைண்ட்ல இருந்தது டு see the invisible vines of Venus. அகாட்சுகி ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ரொம்ப குட்டி இல்ல, பட் இது உடல் அளவுல ரொம்ப பெருசு இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதோடைய டோட்டல் மாஸ் கிட்டத்தட்ட 305 கிலோகிராம். இதுல பவர் கொடுக்கறதுக்கு 2 சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 2 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ். வீனஸ்க்கு ரொம்ப பக்கமா ரொம்ப சூரியனுடைய வெப்பம் இந்த 2 சோலார் பேனல்ஸ் மூலியமா அதுக்கு தேவையான எல்லா பவரையுமே கொடுக்கும். இது சூரியனுக்கு பக்கத்துல போறனால அதோடைய இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக டைட்டேனியம் அல்ல இன்சுலேஷன் அது ரொம்ப ப்ரொடெக்டிவா அதை வச்சிருக்கு. இதுல 5 மேஜரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. வெள்ளி கிரகத்துடைய மேகத்துல சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை பார்க்கறதுக்காக நம்ம UVAன்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் இமேஜர் அந்த மேகத்தை ஃபுல்லா படிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். IR1 IR2 2 இன்ஃப்ராரெட் கேமராவும் டே அண்ட் நைட் வித்தியாசம் பார்க்காம எல்லாமே கேப்சர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. LIRன்னு சொல்லக்கூடிய லாங் வேவ் இன்ஃப்ராரெட் அந்த கிளவுடைய வெப்பத்தை ரொம்ப அழகா சிமுலேட் பண்ணி கொடுக்கும். தென் LSCன்னு சொல்லக்கூடிய லைட்னிங் அண்ட் ஏர் க்ளோ கேமரா. வீனஸ்லயுமே நிறைய மேகங்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க மின்னல் வரும் அப்படின்றத தெரிஞ்சு இந்த கேமரா மூலியமா நமக்கு ரொம்ப அழகா காட்டுறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன USOன்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா ஸ்டேபிள் ஆக்சிலேட்டர் இருந்துச்சு. இந்த ஆக்சிலேட்டர் ரேடியோ ஆக்குலேஷன் மூலியமா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடுக்கோட அளவை கரெக்டா நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். மெஷர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஜப்பானுடைய அதோடைய தனி ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சது. ஆனா விஞ்ஞானிகள் சொன்னாங்க நாங்க வீனஸோடைய மேகங்களுக்குள்ள போய் அதாவது அந்த இன்ஃப்ராரெட் மூலியமா அதோட அடியில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றத பார்க்க போறோம். 2010 ஜாக்ஸா அது ஒரு ஸ்பேஸ் சென்டர்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. H22A 202 ராக்கெட் வானத்துக்கு போச்சு. கவுண்ட் டவுன் ஜப்பான்ல ஒட்டுமொத்தமா மக்களை வானத்தை எட்டி பார்க்க வச்சுது. ஆனா அந்த சவுண்ட் ஃபுல்லாமே மனித வரலாற்றுடைய கனவாவே இருந்திருக்கும். அந்த நொடி ஜப்பான் மக்கள் ஒரு குட்டி மிஷன் நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்க போகுதுன்ற ஒரு நோக்கத்தோட இருந்தாங்க. அந்த விண்கலம் பறந்துச்சு. அதுக்கு பேரு அகாட்சுகி. நம்மளுடைய டார்கெட் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் அதை சுத்தி வரணும். கிட்டத்தட்ட 300 முறை சுத்துறதுக்கு அதுக்கு நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டா வீனஸ்ல 243 நாள் சுத்தணும். லான்ச்சுடைய மாஸ் கிட்டத்தட்ட 517 கிலோகிராம் இன்க்ளூடிங் உள்ள இருக்கிற ப்ரொபலண்டோட. தென் இதோடைய லைஃப் கரெக்டா 4 வருஷம் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த கனவு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்திருக்கு. ஜப்பான் சொன்னது நாங்க ஒருவேளை வெற்றி பெறாம இருந்தோம்னா அதை தொடர்ந்து நாங்க அடுத்த மிஷனுக்கான வேலையை ஆரம்பிப்போம். இதுதான் அகாட்சுகியோட உண்மையான ஒரு பேர்த்னே சொல்லலாம். சுமார் 2010 6ஆம் தேதி டிசம்பர் கரெக்டா அவங்க லான்ச் பண்ண 200 நாட்களை தாண்டி நம்ம பக்கத்து கிரகமான வீனஸ்க்கு பக்கத்துல அகாட்சுகி போயிடுச்சு. ஸோ ஜாக்ஸால இருக்கக்கூடிய மிஷன் கண்ட்ரோல்ல எல்லாருமே அதை ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. சுமார் அப்போ ஜப்பானுடைய டைம் படி
9 மணி. ஸோ மெயின் இன்ஜின் இக்னிஷன் சிக்னல் அனுப்பப்பட்டிருக்கு. அதுதான் அந்த சின்ன விண்கலத்துக்கான ஒரு உயிரோட்டக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. ஆனால் அடுத்த 158வது செகண்டில் அங்கே எல்லாருமே அழுகிற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கான காரணம் மெயின் இன்ஜின்ஸுடைய கம்பஷன் சேம்பர் ப்ரெஷர் 0ல இருந்திருக்கு. த்ரஸ்டருடைய வால்வ் ஸ்டக் ஆயிருக்கு. ஆக்சிடைசர் அண்ட் ஃபியூல் ரேஷியோ இம்பேலன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த மிக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்த வெப்பம் இன்ஜினுடைய நாசில லிட்டரலி உருக்கிருச்சுன்னே சொல்லலாம். மிஷனுடைய கண்ட்ரோல்ல ஒரு சின்ன பேனிக். அகாட்சுகி வீனஸ் அதோடைய கிராவிட்டிக்குள்ள போகாம ஆர்பிட்டை விட்டு லிட்டரலி வெளியே போயிடுச்சு. அது சூரியனோட சுத்தி தன்னைத்தானே டிராப் ஆயிடுச்சு. அப்போ அது வீனஸை விட்டு தள்ளி பறக்குதுன்னே நம்ம சொல்லலாம். சிக்னல் இருந்தது, ஆனா அதோடைய ஆர்பிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அந்த நிமிஷம் டோக்கியோல இருந்து ககோஷிமா வர எல்லா விஞ்ஞானிகளுமே ரொம்ப அமைதியா இருந்தாங்க. 6 ஆண்டுகள் தொடர்ந்து உழைச்சு அது ஒரு 6 நிமிஷத்திலேயே கனவு நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னா எப்படி அவங்களால யோசிச்சு பார்க்க முடியும் சொல்லுங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க அகாட்சுகி சாகவே இல்லை, அது இன்னும் ஃபெயில் ஆகவே இல்லைன்னு நம்பினாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உயிரோட இருந்தாலுமே அது ஒரு தூரத்துல இருந்து பூமியை பார்த்த மாதிரி நான் என்ன சாகவே இல்லை, ஆனா என்னுடைய வழி மாறி போயிடுச்சுன்ற சொல்ற மாதிரி இருந்திருக்கு. ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏதோ வீனஸ்க்கு பக்கத்துல போயிடுச்சு, ஆனா அவங்க நினைச்ச இடத்துல இது சுத்தவே இல்லை. அதோடைய இடத்தை விட்டு தாண்டி போயிடுச்சு. அகாட்சுகி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சு. இதை ஹீலியோசென்ட்ரிக் ஆர்பிட்னு சொல்லுவோம். அதாவது அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் நம்ம இப்போ எய்ம் பண்ண வீனஸுடைய ஈர்ப்பு விசையும் ஒரு பாயிண்ட்ல கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இதை ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆர்பிட்டல் பீரியட் அப்படின்றது கிட்டத்தட்ட 203 நாட்கள். ஆனால் வீனஸை 225 நாட்கள் சுத்துறதுக்கு நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு. அதனால அகாட்சுகி ஒவ்வொரு சில வருஷத்துக்கும் ஒரு தடவை வீனஸை மேபி கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஜப்பானுடைய நம்பிக்கைக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. ஜப்பான் விஞ்ஞானிகள் இதோட கைவிட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த 5 வருடமா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த 5வது வருடம் அந்த விண்கலம் உயிரோடு இருந்துச்சுன்னா ஒரு நாள் அதோடைய பாதையில வீனஸை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதுதான் செகண்ட் சான்ஸ். ஆனா ஒரு விண்கலம் 5 வருஷமா வெப்பத்தோட இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா இந்த அகாட்சுகி இருந்திருக்கு. இதோடைய எலக்ட்ரானிக்ஸ் 120 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும். அதோடைய சோலார் பேனல் மேபி செயலில் இருந்து போலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அகாட்சுகி அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. ஒவ்வொரு ரொட்டேஷனும் அது உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நகர்வா இருந்துச்சு. இதோடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் கர்வ்ஸ், தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே லிமிட்குள்ள தான் இருந்துச்சு. ஜாக்ஸா இன்ஜினியர்ஸ் லிட்டரலி அதை நம்பிக்கையை விடவே இல்லை. அது இன்னும் பேசுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த 5 வருஷம் ஒரு விண்கலத்துக்கு ரீசரக்ஷன் பீரியட். 2015 டிசம்பர் 7 அகாட்சுகி மறுபடியும் வீனஸ்க்கு பக்கத்துல வந்த நாள் அது. மெயின் இன்ஜின் இறந்தே போயிடுச்சு. ஆனா ப்ரொபலண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதோடைய த்ரஸ்டர் இன்னும் நல்லா தான் இருக்கு, அப்போ நம்ம அதை மெதுவா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த த்ரஸ்டர் 0.2 நியூட்டன் த்ரஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். அதனால அதை ஆர்பிட்குள்ள கொண்டு போறதுக்கு 33 நிமிடங்களுக்கு மேல போச்சு. ஆனா அது நடந்துச்சு. அதோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 300 கிலோமீட்டர். 8.4 டிகிரி இன்க்ளினேஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா அதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில அது வெற்றியில முடிஞ்சது. 2019 தோல்வி அடைஞ்ச அதே நாள் 5 வருஷம் கழிச்சு அகாட்சுகி வீனஸுடைய ஆர்பிட்குள்ள நுழைஞ்சது. அதனால் ஜப்பான் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளே ஆரம்பிச்சது. அகாட்சுகி இஸ் ஹோம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. ஒரு தோல்வியா இருந்தாலும் இன்னொரு ஒரு ரீபர்த், ஒரு மறுபிறவி. அது ஒரு விண்கலம் பத்தின கதை கிடையாது, இது மனிதனுடைய மன வலிமை பத்தின ஒரு கதை. 2010 டிசம்பர் 7 அகாட்சுகி ஜப்பானுடைய பெருமையை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் பயணத்துக்கு தொடர்ந்து அந்த கிரகமான வீனஸை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு வினாடி தான் ஜப்பானுடைய கனவா போன நேரமா ஆச்சு. த்ரஸ்டர் என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த வீனஸ் ஆர்பிட் என்ட்ரி சீக்வன்ஸ் முழுக்க பாலாயிடுச்சு. அகாட்சுகி வெள்ளியை மிஸ் பண்ணுச்சு அந்த குறிப்பிட்ட நேரம். இது ஒரு விண்கலம் மட்டும் இல்ல, இது அந்த ஒட்டுமொத்த நாடுடைய கனவும் கூட. 6 வருடமா தொடர்ந்து உழைச்சு ஒரு நொடி லேசான ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் அந்த ஒட்டுமொத்த கனவையுமே தகுடுபடியாகிடுச்சு. அகாட்சுகி வெள்ளியை சுத்தணும்னு இருந்துச்சு, ஆனா அது சூரியனுடைய பாதையில தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஆண்டனா பூமியை நோக்கி இல்லை. ஸோ அந்த குறிப்பிட்ட கணத்துல கம்யூனிகேஷன் பிளாக் கூட நடந்துச்சு. சிக்னலும் சைலன்ஸும் மட்டும் தான் இருந்துச்சு. நாசாவா இருந்தாலும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியா இருந்தாலும் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை அது காணாம போச்சு. அந்த நாள் ஜப்பான் தன்னுடைய விண்வெளி கனவை
அடக்கம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனா அதனால தான் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா யோசிச்சார். ஜாக்ஸாவோடைய மிஷன் டைரக்டர் மசூடா நகமுரா. அவருடைய நம்பிக்கை அகாட்சுகி இன்னும் சாகல, அது சூரியனுக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வரி தான் ஒட்டுமொத்த டீமையுமே மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துச்சு. அந்த நாள்ல இருந்து ஜப்பான் சயின்டிஸ்ட் ஒரு கதையோட ஒரு கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஒரு கதை விண்வெளியில தொலைஞ்சு போனா அந்த கனவை மறுபடியும் எடுத்தெடுக்கிற ஒரு ஹீரோ மாதிரி. 2010 டிசம்பர்ல தோல்வி. அந்த நாள்ல இருந்து 5 வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட 5 வருடம் அகாட்சுகி சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்திருக்கு. அது உயிரில்லாத ஒரு பிணம் மாதிரி சுத்தல, அது உயிரோட தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஷினா சுத்திட்டு இருந்திருக்கு. ஜாக்ஸாவுடைய சயின்டிஸ்ட் ஒவ்வொரு மாதமும் அந்த சிக்னலுடைய லைனை செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு டேட்டா பேட், ஒரு ரேடியோ பிங், யாருக்குமே தெரியல. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல கரெக்டா ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சு. அவங்களுக்கு உயிரோட ஒரு ரீபர்த் மாதிரி அது இருந்துச்சு. அகாட்சுகி இன்னும் உயிரோட இருக்குதுன்னு. சூரியனுடைய வெப்பத்தோட 5 வருஷம் போராடி கிட்டத்தட்ட 2015 டிசம்பர் 7ஆம் தேதி அகாட்சுகி மறுபடியும் வெள்ளி கிரகத்துக்கு பக்கத்துல வந்துச்சு. ஆனா இப்போ மெயின் இன்ஜின் கிடையாது, வெறும் சின்ன ஆட்டிடியூட் கண்ட்ரோல் த்ரஸ்டர் மட்டும் தான் நம்மகிட்ட இருந்திருக்கு. அது ஒரு இம்பாசிபிள்னு பலர் சொன்னாலும் ஜாக்ஸால இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன த்ரஸ்டர் மூலியமா நம்ம மெதுமெதுவா நம்மளுடைய இந்த சின்ன மிஷினை வெள்ளி கிரகத்துக்கு பக்கத்துல கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த 20 நிமிஷம் தொடர்ந்து பேர்ன் பண்ணதுனால அந்த மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே அந்த நொடியில ஹிஸ்டரிய அழிச்சிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிச்சது. வீனஸுடைய ஆர்பிட் அச்சீவ் ஆயிடுச்சு. மெயின் இன்ஜின் இல்லாம இது மனிதருடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்கான கிரியேஷனுக்கான சான்றுன்னு சொல்லலாம். அந்த நாள்ல ஜப்பான் முழுக்க ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சு, ஒஹாரி அகாட்சுகி, அதாவது வெல்கம் பேக் அகாட்சுகி அப்படிங்கறதா அர்த்தம். அகாட்சுகி வெற்றிகரமா வெள்ளியுடைய எலிப்டிக்கல் ஆர்பிட்ல நுழைஞ்சது. அதோடைய க்ளோசஸ்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட அந்த கிரகத்துடைய மேற்பரப்புல இருந்து 400 கிலோமீட்டர், அதிகபட்ச பாயிண்ட் 4,40,000 கிலோமீட்டர். இதனாலதான் நம்ம வெள்ளி முழுக்க அது மேகத்துக்கு அடியில என்ன நடக்குதுன்றதையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்ப அது வெறும் ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்ல, அது வீனஸுடைய ஒட்டுமொத்த கதையுமே எழுதுற கவிஞன் மாதிரி. இந்த வெள்ளி கிரகம் அதை பார்க்க ரொம்ப அழகான ஒரு கொடிய கிரகம் மாதிரி இருக்குன்னு நமக்கு சொல்ல வந்துச்சு. அதுல வெப்பம் கிட்டத்தட்ட 460 டிகிரி செல்சியஸ். அந்த கிரகத்துக்கு மேல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கிளவுட் முழுக்க முழுக்க சல்ஃபியூரிக் ஆசிட், மூச்சு விட முடியாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அந்த அட்மாஸ்பியர் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த கிரகத்துக்கு கீழே ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல மர்மங்கள் அதை தொட்டு வந்தது அகாட்சுகி. 2016ல முதலா ஒரு போட்டோ ஒண்ணு வந்து இது வீனஸோடைய நைட் சைட்ல எப்படி இருக்குன்றத நமக்கு காட்டுச்சு. அது ஒரு கிராவிட்டி வேவ். வெள்ளி கிரகத்துடைய உயரமான மலைகள்ல அந்த கிரகத்துடைய காற்று அடிக்கிறதன் காரணமா முழு கிரகத்தையுமே குளுக்குற மாதிரி இது. அந்த தருணம் வீனஸுடைய பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த அகாட்சுகியோட கம்பேக் அது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோடைய வெற்றி மட்டும் இல்ல, அங்க இருந்தாங்க இல்லையா ஜாக்ஸால விஞ்ஞானிகள், அவங்களுடைய மன வலிமைக்கான வெற்றினே நம்ம சொல்லலாம். வீனஸுடைய ரொட்டேஷன் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க ஒரு நாள் அப்படின்றது 243 பூமி நாட்களுக்கு சமம். ஆனா அதோடைய மேகம் ரொம்ப ரொம்ப வேகமா சுத்தும். ஒரு மணி நேரத்துக்கு 360 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிளவுட்ஸை நம்ம அங்க பார்த்திருக்கோம். அந்த காத்தை நம்ம பார்க்கும்போது அகாட்சுகி நமக்கு கொடுத்த பல தகவல் அந்த கிரகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. யூவி கேமரா இந்த கிரகத்துடைய மேகத்தோட ரசாயன மாற்றங்களை மேப் பண்ணி கொடுத்துச்சு. இன்ஃப்ராரெட் கேமரா அதோடைய நைட் சைட்லயுமே புகைப்படத்தை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு. வெள்ளி கிரகத்துல கண்டிப்பா மேகங்கள் இருக்கு, அது உரசும் போது லைட்னிங் அதாவது மின்னல் அப்படின்றது வரும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதோடைய புகைப்படத்தை கொடுத்ததும் இந்த அகாட்சுகி தான். சல்ஃபியூரிக் ஆசிட் மேகங்கள் அங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்குள்ள அங்க ஒரு டிஸ்சார்ஜ் அப்படின்ற ஒன்ன உருவாக்குது. அகாட்சுகி லைட்னிங் அண்ட் ஏர் க்ளோவ் கேமரா மூலியமா அதை கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு. அந்த வெளிச்சம் பூமியில இருந்து 250 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட அது இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்றதே நம்ம ஏத்துக்கலாம். அகாட்சுகி LIRன்னு சொல்லக்கூடிய லாங் வேவ் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமா இந்த கிரகத்துடைய மேல இருக்கக்கூடிய அந்த வெப்ப பரிமாற்றங்களை மேப் பண்ணி கொடுத்துருக்கு. டே சை நைட் சை ரெண்டுக்குமே இடையிலான வெப்ப வேறுபாடா நமக்கு எவ்வளவு அழகா கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. அதுதான் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் மாடல் ஒரு முக்கியமான டேட்டாவுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த ஹீட் காத்தை டிரைவ் பண்ணுது, அதாவது அந்த காத்தை அதுதான் இயக்குது. காற்று மேகத்தை இயக்குது, மேகம் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணுது. இதுதான் இந்த கிரகத்துல இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கிறதுக்கான முதல் காரணமாகவும் இருந்திருக்கு. 2016ல அகாட்சுகி ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னை பார்த்துச்சு. வீனஸ் கிளவுட் டாப்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வளைவு, thousands of kilometers நீளம், அது அசையாம இருந்திருக்கு. அதுதான்
பவ் ஷேப்டு கிராவிட்டி வேவ்ஸ். அந்த வேவ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது வெள்ளி கிரகத்துடைய மலைகள் மீது காற்று உரசறனால மேல ஸ்பேஸ் வரைக்குமே ஒரு ஷாக் வேவ் கிரியேட் பண்ணுது. அது ஒரு கிரகத்துடைய மூச்சு விடுற மாதிரியான ஒரு நிலைமைன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். ஜாக்சா சயின்டிஸ்ட் ஒவ்வொரு நாளுமே அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டேட்டாவிலையுமே எமோஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ மிஷின் இல்ல, அது உயிரோட ஒரு பேட்டர்ன் மாதிரி. சுமார் 2025 வரைக்குமே அது டேட்டாவை அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சூரியனுடைய வெப்பம் காரணமா, ரேடியேஷன் காரணமா அதோடைய சோலார் பேனல்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமும் சிதற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2025 ஜாக்சா அஃபிஷியலாக சொல்லிடுச்சு, அகாட்சுகியோடைய மிஷன் இதோடைய முடிய போகுது. அந்த வார்த்தை சயின்டிஸ்டுக்கு ஒரு குட் பை மாதிரி கிடையாது. அது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை விட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பட் உண்மையை சொன்னால் அகாட்சுகியோடைய இந்த மிஷன் முடிஞ்சாலும் அது கொடுத்த டேட்டா ஃபியூச்சர் மிஷனுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இதை பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பண்ணிக்கலாம். பாய்.